பார்லிமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு சொல்றார், நாட் ஈவன் a blade of grass could grow there. ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது, அதனால போனா போகட்டும்னு. அப்ப ஹுக்கும் சந்த் கச்சுவாய் கேட்கிறாரு, உங்க தலையில கூட தான் முடியே முளைக்கல, கழுத்தை வெட்டிப்பிடுவோமான்னு. இது பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆகவே 44,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கு. ஆனா அருணாச்சல பிரதேசத்துல பேரு அங்க உட்காந்துன்னு சொல்றான். ஆட்சி நம்மகிட்ட இருக்கு, 60 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 60ல 10 அன்னபோஸ்டா பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதனால நம்ம கையில தான் இருக்கு. சாவரிஜினிட்டி இஸ் வித் இந்தியா. அதனால அனாவசியமா அதெல்லாம் கேட்டு இந்த கருணாநிதி காங்கிரஸ் தமிழ் இன துரோகிகளை காப்பாற்ற நினைக்க வேண்டாம். இவர்கள் தமிழ் இன துரோகிகள், தமிழகத்துக்கு கேடு. திமுகவும் காங்கிரசும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மண்ணில் புதைக்கப்பட்டால் ஒழிய தமிழனுக்கு எதிர்காலம் கிடையாதுங்கிறது தயவு பண்ணி உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு எம்பிக்கு சொல்றாங்க 65,000 கோடி இருக்கு. 8 கப்பல் வச்சிருப்பாராம், கார் இல்லையா கேண்டிடேட். கப்பல் 8 இருக்கு, ஆனா கார். என்ன போக்கடா பேரு வழிகள்! அவ்வளவு மோசமான தீய சக்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ் மக்களை முதுகில் குத்திய தமிழ் இன விரோதி காங்கிரஸையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும். இதை இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ பெட்டிஷன்ல வாங்கின ஆவணங்கள் வெளிவந்திருக்கிற உடனே அது சொன்னதும் இவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ, நான் தமிழனை குத்துனே, அவன் முதுகுல குத்தினே, காயப்படுத்தினே, துரோகம் பண்ணே, 59 வருஷம் ஆச்சு, ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. ஆகவே தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும், காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும், தமிழ் மண்ணிலே புதைக்கப்படாமல் தமிழனுக்கு வாழ்வில்லை. தமிழகத்திற்கு எதிராக, தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக, உலக தமிழர்களுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் எப்பொழுதுமே கூட்டு சதி செய்திருக்கிறார்கள் என்பது இப்போ வெளிவந்தது. அதாவது இத்தனை நாளா நமக்கு என்ன தெரியும்? 1974 ஒப்பந்தத்தின் மூலமாக மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்தது அப்படின்னு தான் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த உண்மை வெளில வந்திருக்கு? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கின்ற ஆவணங்களின்படி காங்கிரஸ் மாத்திரமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கான்ஸ்பிரசியில், அந்த சதியில திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி தன்னோட நாடகத்தின் மூலமாக ஒப்புதல் அளித்துத்தான் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1958 அன்னைக்கு இருந்த அட்டார்னி ஜெனரல் சேதல்வாத் என்ன சொல்றாரு? என்னிடம் இருக்கின்ற ஆவணங்களின்படி கச்சத்தீவு பகுதியின் இறையாண்மை இந்தியாவிடம் உள்ளதுன்னு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? கச்சத்தீவின் இறையாண்மை யார்கிட்ட இருக்கு? இலங்கைகிட்ட இருக்கு. நீங்க தொடர்ந்து எப்பொழுதுமே கருணாநிதி ஒரு நாடகம் போட்டா அதுல சைடு ரோல் யாருக்குன்னு சொன்னா சிதம்பரத்துக்கு தான். உங்களுக்கு நல்லா தெரியும், 2009 3 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் நடத்தினாரா கருணாநிதி? தலைமாட்டில் 1, கால் மாட்டில் 1. தலைமாட்டில் ஏர் கண்டிஷன், கால் மாட்டில் ஏர் கூலர். அதுக்காக சொன்னி தப்பாலான்னு நினைக்கிறேன். இருந்து அவர் 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். அப்ப என்ன சொன்னார்? சிதம்பரம் சொல்லிட்டார், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி உண்ணாவிரதத்தை 3 மணி நேரத்தில் முடிச்சுக்கினார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் ஒரு உண்ணாவிரத நாடகம் தமிழ் சமுதாயத்தை ஏமாற்ற. அது புதுசு இல்லை. 1974 ஜூன் மாதம் 19ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில மத்திய அரசாங்கத்தின் வெளியுறவு செயலாளர், தமிழக முதலமைச்சர் கருணாநிதி, தமிழக தலைமைச் செயலாளர் சபாநாயகம், உள்துறை செயலாளர் அம்ப்ரோஸ், இவங்க 4 பேரும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கூடி இவர் கருணாநிதியின் ஒப்புதலோடு தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதுன்னு இன்னைக்கு எல்லா உண்மைகளும் வெளில வந்திருக்கு. அதுல நீங்க பாருங்க, கருணாநிதி மத்திய அரசாங்கத்திட்ட என்ன சொல்றாரு?
நான் இதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம்! நான் இதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. அதனால பிரச்சனை வராம பார்த்துக்கிறேன். அப்படியே 1-2 போராட்டங்கள் வந்து விட்டாலும் அது பெருசாகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாடகம் ஆடி இருக்கார். நேற்று இந்த ரோட் சைடு பாரதியா திமுகவின் அமைப்பு செயலாளர், RS பாரதினா அதுதானே, ரோட் சைடு ஃபெலோ, ரோட் சைடு பாரதி என்ன சொல்றாரு, கலர் கலரா நாடகம் பிஜேபி நடத்துதா, நீங்கள் நடத்தினீர்கள் என்பதற்கு அன்றைய அந்த வெளியுறவு செயலாளர் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா நன்றி தெரிவிச்சிருக்கார். இன்னைக்கு அதெல்லாம் வெளில வந்துருச்சு. கருணாநிதி நாடகம் ஆடியது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக. நேற்றுக்கு RS பாரதி என்ன சொல்றார், நாங்க தீர்மானம் போட்டோம்னு. தீர்மானமே பார்ட் ஆஃப் யுவர் அக்ரிமெண்ட் வித் சென்டர், பார்ட் ஆஃப் யுவர் கான்ஸ்பிரசி வித் சென்டர். மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் செய்த சதி திட்டத்தின் ஒரு பகுதி தான் அந்த தீர்மானம். ஏன்னா வெளியுறவு செயலாளர் உங்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் போட்டிருக்கார். ஆகவே 74ல் ஜூன் 19ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கருணாநிதியோடு நடந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான், அதன் விளைவாக தான் 74 இறுதியில் கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டது. சரி, அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி ஃபாரின் மினிஸ்டர் ஸ்வரன் சிங் சொன்னார், சர்தார் ஸ்வரன் சிங், எல்லா உரிமையும் இருக்கு நமக்கு, பாக் ஜல சந்திக்கு இடைப்பட்ட இடம் சமமாக பிரிக்கப்பட்டு தமிழக மீனவர்களுக்கு உரிமை உண்டுன்னு. ஆனால் 76ல் அரசாங்கம் என்ன சொல்றதுக்கு, நீங்கள் 2006 அகமது வெளியுறவு அமைச்சராக இருந்தார். அவர் என்ன சொல்றார், 1976 ஆக்சுவல் ஹேண்ட் ஓவர், 76 ஒப்பந்தத்திற்கு பிறகு கச்சத்தீவு இலங்கையின் பகுதி, அங்கு நாம் போய் மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படின்னா எவ்வளோ பெரிய தமிழ் இன துரோகம் இந்த திமுக பண்ணியிருக்கு. திமுகனாலே தமிழ் மக்களின் எதிரிகள்னு நான் பல நாள் சொல்லி வந்திருக்கேன். எதுக்காகனா 1970 ஆகஸ்ட் 31ஆம் தேதி குடினா என்னன்னு தெரியாம 34 வருஷம் குடிக்காத தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி, தமிழர்களின் குடிகெடுத்தது கருணாநிதி தான், இது யாரும் மறுக்க முடியாது. அதை வச்சு நான் சொல்லி கொண்டு இருந்தா இப்ப இன்னும் என்ன தெரியுது, கச்சத்தீவை கொடுப்பதற்கு மீனவர்களை காவு வாங்க அரசாங்கம் புள்ளி விவரம் சொல்லுது 6100 சொச்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு இதை சிதம்பரம் நேத்திக்கு மறுக்கிறார். இவர் சைடு கிக் ஆக்டர் தானே, இவர் என்ன மேஜர் ஆக்டர்லாம் கிடையாது. கருணாநிதி உண்ணாவிரதம் முடிச்சு தரணும்னா ஒரு பொய்யை சொல்லணும், இலங்கையில் போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சுன்னு. அந்த பொய்யை சொல்லி அவர் உண்ணாவிரதம் முடிச்சதுக்கு அப்புறம் முள்ளிவாய்க்கால்ல 3 லட்சம் தமிழர்களை கொன்ன கூட்டம் தானே இந்த காங்கிரஸ் திமுக. 2009 ஆட்சியில் இருந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய குற்றத்தை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. முள்ளிவாய்க்கால்ல தமிழ் மக்களை கொன்றதற்கு உடன் போனவர்கள் திமுகவும் காங்கிரஸ் மத்தியில் அரசாங்கமா இருந்து. அதே மாதிரிதான் கச்சத்தீவுலையும் துரோகம் செய்திருக்கிறீர்கள். இப்ப இவங்களோட குற்றச்சாட்டு என்ன, நாங்க முதுகுல குத்தினோம், தமிழ் மக்களை காயப்படுத்தணும், துரோகம் பண்ணோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அதை இன்னைக்கே ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்கிறாங்க. நீ திருப்பியும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னு கேட்டா உங்க கட்சிக்காரர் சொல்றாரு 60,000 கோடி ஒரு மந்திரி கொள்ளையடிச்சிருக்காருன்னா அவர் கைது பண்ற தைரியம் இருக்கா? நான் சொல்லது குடியாத்தம் குமரனை கேட்கணும், திருப்பூர் குமரனை இல்லை. திருப்பூர் குமரன் தேசபக்தி உள்ளவர், குடியாத்தம் குமரனை. ஆகவே திராவிட முன்னேற்ற வேற அடிக்கடி பணம் கேட்கிறீங்கிறார். நீங்க பண்ண செலவுக்கு பணம் கணக்கு கொடுக்கல. சென்னையில மழை நீர் வடிஞ்சு போறதுக்கு 4000 கோடி செலவு பண்ணோம்னு சொன்னீங்க. ஆனா மந்திரியை சொல்றாரு 40% தான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு. மீதி வாட் ஹேப்பன் டு 60%? கணக்கு கொடுக்காம சென்டர் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்குமா? ஆகவே ஃபர்ஸ்ட் பேஸ் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கறது என்ன? ஆகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையர்களின் ஆட்சி. இது ஒவ்வொரு திட்டத்திலையும் கொள்ளையடிக்கிறது, மக்கள் பணத்தை சுரண்டுறது. இன்னைக்கு ஒரு எம்பிக்கு சொல்றாங்க 65,000 கோடி இருக்கு. 8 கப்பல் வச்சிருப்பாராம், கார் இல்லையா கேண்டிடேட். கப்பல் 8 இருக்கு, ஆனா கார். என்ன போக்கடா பேரு வழிகள்! அவ்வளவு மோசமான தீய சக்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம்.
ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ் மக்களை முதுகில் குத்திய தமிழ் இன விரோதி காங்கிரஸையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும். இதை இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ பெட்டிஷன்ல வாங்கின ஆவணங்கள் வெளிவந்திருக்கிற உடனே அது சொன்னதும் இவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ, நான் தமிழனை குத்துனேன், அவன் முதுகுல குத்தினேன், காயப்படுத்தினேன், துரோகம் பண்ணேன், 59 வருஷம் ஆச்சு, ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. ஆகவே தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும், காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும், தமிழ் மண்ணிலே புதைக்கப்படாமல் தமிழனுக்கு வாழ்வில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சோதரர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஆகவே உங்களுடைய மேலான ஆதரவை அவருக்கு தந்து நீங்கள் இந்த தேர்தலை அவர் வெற்றி பெற செய்யணும். ஏன்னு சொன்னால் 1984 இடையில ஒரு தரம் தவிர கண்டனூர் குடும்பம் சிவகங்கை நாடாளுமன்றத்தை சீரழித்திருக்கிறது. இன்னைக்கும் இட்ஸ் அ பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட். காரணம் என்ன? 40 வருஷமா ஒரு குடும்பம், அதுவும் என்ன குடும்பம்? ஊழலுக்காக திகாரில் சிறையில் இருந்த தந்தையும் மகனும் ஓட்டு கேட்டு வருகிறார்கள். 2 பேரும் ஜெயிலில் இருந்தாங்க, இன்னும் வித்தியாசம் கிடையாது. ஆகவே அதுலேயும் சீனாவுக்கு போலி பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்க 50 லட்சம் லஞ்சம் வாங்கின கேஸ் இப்போதான் இடி கேஸு கார்த்திக் எதிராக இருக்கு. ஆகவே இந்த ஊழல் பெருவழிகள் தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டவர்கள், தங்கள் சொத்துக்களை வளர்த்து கொண்டவர்கள், அவர்கள் இங்கு வேஷம் கட்டி வருகிறார்கள். ஆகவே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் திரு தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த குரங்கு பிடியிலிருந்து, ஸ்ட்ராங்கிள் ஹோல்டு, அதில் சிதம்பரத்தின் குடும்பத்தின் பிடியிலிருந்து சிவகங்கை விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இல்ல, ஒரு விஷயம் இல்ல, முட்டாள்களுக்கு ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இது சர்வதேச உடன்படிக்கையா இல்லையா? இலங்கையோடு செய்து கொண்டது. செஞ்சுக்காம கொடுக்காம ஏண்டா இல்லை, ஏண்டா துரோகம் பண்ணேன்னு கேட்டா நீ ஏன் மீட்கலைன்னு கேட்குறீங்க. நீ ஏன் கொடுத்த? மீட்கணும்னா இப்ப இலங்கை ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிறீங்கல்ல? இலங்கையோடு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் நேற்று வெளியுறவு அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். கச்சத்தீவு பத்தி இதே வார்த்தை நேரு சொன்னார். சரி, நான் கச்சத்தீவுக்கே வரல. கச்சத்தீவு பத்தி நேரு முதல்ல சொல்றாரு, அப்புறம் தான் இந்திரா காந்தி. என்ன அப்ப பார்லிமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு சொல்றார், நாட் ஈவன் a blade of grass could grow there. ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது, அதனால போனா போகட்டும்னு. அப்ப ஹுக்கும் சந்த் கச்சுவாய் கேட்கிறாரு, உங்க தலையில கூட தான் முடியே முளைக்கல, கழுத்தை வெட்டி போடுவோமான்னு. இது பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆகவே 44,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கு. ஆனா அருணாச்சல பிரதேசத்துல பேரு அங்க உட்காந்துன்னு சொல்றான். ஆட்சி நம்மகிட்ட இருக்கு, 60 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 60ல 10 அன்அப்போஸ்டா பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதனால நம்ம கையில தான் இருக்கு. சாவரிஜினிட்டி இஸ் வித் இந்தியா. அதனால அனாவசியமா அதெல்லாம் கேட்டு இந்த கருணாநிதி காங்கிரஸ் தமிழ் இன துரோகிகளை காப்பாற்ற நினைக்க வேண்டாம். இவர்கள் தமிழ் இன துரோகிகள், தமிழகத்துக்கு கேடு. திமுகவும் காங்கிரசும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மண்ணில் புதைக்கப்பட்டால் ஒழிய தமிழனுக்கு எதிர்காலம் கிடையாதுங்கிறது தயவு பண்ணி உண்மையை சொல்லுங்க. ராஜாக்கா பேச வேண்டும்.